ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரோட ஏரியா அண்ட் பெரிமீட்டரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயரை பற்றி பார்த்துக்கலாம். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 சைட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் அந்த 4 சைட்ஸுமே நமக்கு ஈக்குவல் லென்த்தில் இருக்கும் அப்படின்றதும் தெரியும். லைக் இப்போ ஒரு சைடு 4 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ் ஸ்கொயர். அதாவது ஒரு சைடு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா if a side of a square is 6 centimeter then find the area of a square. அதாவது ஸ்கொயரோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயரோட ஒரு சைடு 6 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா மற்ற சைட்ஸும் என்னவா இருக்க போகுது, அதே 6 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா சைட்ஸுமே ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது, எஸ் ஸ்கொயர். அப்போ எஸ் அப்படின்றது நம்மளோட சைடு. சைடு என்ன லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர். ஸோ 6 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 இன்டூ 6. அதாவது 6 மல்டிபிள் பண்ணுறது தான் ஸ்கொயர். ஸோ 6 ஆர் 36. அப்போ கொடுத்துருக்கிற இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னா 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது யூனிட். நமக்கு கொஸ்டின்ல லென்த் சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட் சென்டிமீட்டர்ல எடுத்துக்கணும். மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்ல எடுத்துக்கணும். ஸோ என்ன லென்த்ல இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம இங்க யூனிட்டும் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பெரிமீட்டர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. பெரிமீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி 2D ஷேப். அப்போது நம்ம ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 சைட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 4 சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் அ சைடு ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஸ்கொயரோட ஒரு சைடு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். அப்படி இருக்கும்போது ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4s. அதாவது 4 சைட்ஸ் இருக்கிறதுனால 4 இன்டூ சைடோட லென்த்தை நம்ம இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்டூ ஒரு சைடோட லென்த் 6. ஸோ 6 4 6 ஆர் 24. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டரும் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. இதே மாதிரி மேக்ஸை சிம்பிளாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.